Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.2ல question number 5 வாங்க question குள்ள போலாம். Find the degree measure of the angle subtended at the center of circle of radius 100 cm by an arc of length 22 cm னு கேட்டிருக்காங்க. சோ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா 100 cm radius இருக்க circle அது மட்டும் இல்லாம அதோட length of arcம் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுமே இருக்கிற ஒரு சர்க்கிளோட டிகிரி மெஷர் என்னன்றத தான் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அத நம்ம எழுதிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். சோ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க 100 கொடுத்திருக்காங்க. இதுவே டயாமீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம 2 ஆல டிவைட் பண்ணனும். இது டைரக்டா ரேடியஸ் கொடுத்ததனால எழுதிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா length of the arc. ஓகேங்களா? சோ length of the arc வந்து L ன்னு சொல்வாங்க இல்லையா? உங்களுக்கு அது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னா 22 cm. இத வச்சு நம்ம தீட்டா எப்படி கண்டுபிடிப்போம்? So theta which is equal to L by R. So இங்க L நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? L வந்து 22. அதே மாதிரி R வந்து உங்களுக்கு 100. So 22 by 100. இதுதான் உங்களுக்கு என்னன்னு வந்துறணும் தீட்டா. So இவங்க வந்து ஆக்சுவலா என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படினா தீட்டாவை அவங்க டிகிரி மெஷர்ல கேட்டிருக்காங்க. So டிகிரி மெஷர்ல கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தீட்டாவை into 180 by pi பண்ணுவோம் இல்லையா? So அதை தான் இப்போ நம்ம பண்ண போறோம். தீட்டா which is equal to 22 by 100 ன்னு இருக்கிறத இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா into 180 by pi ஆல பண்ண போறோம். சோ அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து இத டிகிரி மெஷர்ல வந்துரும். அப்போ 22 by 100 பையோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா 22 by 7. அப்போ 22 இங்க போடணும். 7 வந்து பாத்தீங்கன்னா மேல போடணும். சரியா? சோ 0 0 கேன்சல் ஆயிடும். இதுவும் கேன்சல் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 times, இது வந்து 9 times. So 9 7s are உங்களுக்கு 63 divided by 5. இது வந்து improperல இருக்கு. இது வந்து நீங்க mixed fractionஆ மாத்துனீங்கன்னா உங்களுக்கு 12 3 by 5 ன்னு வரும். So 3 by 5 பாத்தீங்கன்னா actually உங்களுக்கு இதுவே டிகிரி தான். So இது வந்து 3 by 5ன்றதை நம்ம இப்படி போட முடியாதுன்றதுனால இதை நம்ம வந்து மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So 3 by 5 டிகிரியை மினிட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு 3 by 5 into 60 ஆல பண்ணணும். So இது வந்து 1 time. இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 12 times. So 3 12s are 36. ஓகேவா? அப்ப இது எப்படி எழுதலாம்னா theta which is equal to டிகிரில 12 degree 36 inches அப்படினு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Question number 6. What is the length of the arc intercepted by a central angle of measure 41 degree in a circle of radius 10 feet அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. சோ சென்ட்ரல் ஆங்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு 41 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தீட்டாக்கு என்ன தெரியும் நமக்கு? சோ தீட்டா which is equal to L by R ன்னு தெரியும். வேர் உங்களுக்கு தேவை இப்ப என்னது? length of the arc L. சோ அப்ப L which is equal to R theta. சோ இதுல இருக்க தீட்டா பாத்தீங்க அப்படினா நமக்கு ரேடியனை வச்சு வந்திருக்க தீட்டா தான். டிகிரியை நம்ம இதுல யூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப இத வந்து நம்ம ரேடியனா மாத்துறதுக்கு 41 நம்ம என்ன பண்ணுவோம்? 41 into pi by 180 பண்ணோம்னா அது ரேடியனா மாறிடும். So which gives you the value for 41 pi divided by 180. இப்போ உங்களுக்கு தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. சோ நம்ம வந்து இப்ப தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். R வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க 10 feet அப்படினு சொல்லிட்டு. சோ இப்போ இந்த நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா length of the arcக்கு நீங்க L க்கு பதிலா S உம் போட்டுக்கலாம். வேர் L equal to R theta. ஓகேங்களா? இப்போ R வந்து என்னன்னு தெரியும் நமக்கு? 10 தெரியும். தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 41 pi divided by 180 இல்லையா? சோ 41 divided by 180 போட்டுக்கலாம். இங்க பாருங்க 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். பைக்கான வேல்யூ எழுதிக்கலாம். சோ 41 into 22 divided by 18 into 7. சோ இத நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிரும். சோ இத அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கலாம். இது 9 times, இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஆல 11 times வரும். சோ 41 into 11 பார்த்தோம்னா உங்களுக்கு 451 divided by 63. சோ இத நமக்கு பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து 7.16 ன்னு கிடைக்கும். இத நீங்க டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இது வந்து நம்ம ஃபீட்ல தான் ஆன்சர் எழுதணும். ஏன்னா நமக்கு கொடுத்திருக்க ரேடியஸ் வந்து 10 feet ன்னு கொடுத்ததனால இதையும் நம்ம ஃபீட்ல தான் எழுதிருக்கணும். சோ இத டிவைட் பண்ணோம்னா நமக்கு 7.16 feet அப்படினு கிடைக்கும். சோ இதோட நம்மளோட ஆன்சர் முடியுது. Thank you.